அனைவருக்கும் பலவான வணக்கங்கள். என்னுடைய பேர் நாராயணன், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் என்று எங்கள் மேலிடம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1000 பூத் இருக்கு. இந்த 1000 பூத்திலையும் 50,000 பேர் உறுப்பினர் சேர்ந்திருக்காங்க. கடந்த ஒரு மாசம் 45 நாள்ல 50,000 பேர் புதிய உறுப்பினர்களாக தானா முன்வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த கட்சியில நான் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லி தானா முன்வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் சேர்ந்திருக்காங்க. ஒரு பூத்துக்கு 50 பேர், ஒரு பூத்துக்கு 200 பேர் இலக்கு. கட்சியுடைய இலக்கு ஒரு பூத்துக்கு 200 பேர் பிஜேபியில மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லி தொடங்கி இன்னைக்கு சராசரி ஒரு பூத்துக்கு 50 பேர் சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் 17 ஒன்றியம் இருக்கு. பிஜேபியில 17 ஒன்றியம் பிரிச்சிருக்கோம். அதோட 9 மண்டலுக்கு 9 மண்டல் தலைவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அமைப்பு ரீதியான வேலைகள் தமிழ்நாட்டுக்கு முன்னுதாரணமா இருக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம். அமைப்பு ரீதியான வேலைகள் காரணம் இங்க உட்கார்ந்து இருந்த எங்க தலைவர் அந்த மாதிரி இங்க உட்கார்ந்து சாதாரண ஆளும் கிடையாது. இந்த 5 மாவட்ட தலைவருங்க இவங்கெல்லாம் கட்சிக்காக அவங்க வாழ்க்கையை கிட்டத்தட்ட தியாகம் பண்ணி வேலை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நபருக்கு அவங்களுடைய முன்னிலையில இன்னைக்கு உங்களால சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அதே மாதிரி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சியுடைய கொள்கை, சித்தாந்தம், நல்ல விஷயங்கள், கட்சியுடைய வேலைகள் அனைத்து துறைகள் எடுத்துட்டு போற யாருன்னா நீங்க தான். நீங்க இந்த மேற்கு மாவட்டத்துக்கு என்னுடைய மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் ரீதியான வேலைகள், அமைப்பு ரீதியான வேலைகள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு பூத்துல 200 பேர் இலக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் பிஜேபி இருக்கணும், இதுதான் இலக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கணும். காரணம் என்னன்னா, போன வாரம் பார்த்தோம் பிரதமர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துல யார் சொன்னது? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சொன்னது மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் யுவர் டேட். எவ்வளவு பெரிய விஷயம் அது, சாதாரண விஷயமா? உலகமே போட்டும் ஒரு தலைவர் அவங்க கீழே நாங்கெல்லாம் கட்சியில வேலை செய்வது பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். இது அரசியல் ரீதியான வேலைகள் சொன்னா என்னுடைய இலக்கு அனைத்து பூத்திலையும் அந்த பூத் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் கைகெடுத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் டெய்லி எவ்வளவு. உதாரணம் இன்னைக்கு பாருங்க, ஓசூர்ல கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு. காரணம் இன்னும் அவங்களால இத்தனை வருஷம் 60 வருஷம் கட்சியில இருந்து 60 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் இருந்து இன்னும் பட்டம் வாங்கி கொடுக்க முடியல அவங்களால. ஆனா நரேந்திர மோடி எப்ப பிரதமர் ஆனாலும் அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நாடு முழுக்க அனைவருக்கும் வீடு திட்டம், அனைவருக்கும் வீடு. இவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இல்லைன்னு கிடையாது, அனைவருக்கும் வீடு திட்டம். அதே மாதிரி ஜல்ஜீவன் சக்தி, எல்லா வீட்டுக்கும் குடிநீர், எல்லா வீட்டுக்கும் நல்ல குடிநீர் வீட்டுக்கு போகணும் சொல்லி அந்த திட்டம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கடந்த காலமும் இந்த 8வது பட்ஜெட் தமிழக வீரமங்கை மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு நாடு முழுக்க இந்த பட்ஜெட் பத்தி நல்ல விதமா எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் இந்த கட்சி ஆரம்பிச்ச ஒரு இந்த நாடு ஸ்டார்ட் ஆகும் இந்த வரைக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டதே கிடையாது. அது அந்த பொதுக்கூட்டங்கள் ஒரு மாவட்ட அளவில் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அது எப்போ ஏதும் சொல்லி உங்களுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி ஓசூர்ல ஒட்டுமொத்த ஓசூர்ல இருக்கிற வணிகர்கள் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் இந்த சொத்து வரி குவிப்பு பார்த்து எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் யார் பண்றாங்க? எல்லா மக்களை தேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு எந்த கட்சியும் கிடையாது, சாதாரண மக்கள் போட்டு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பணும், 100% நடக்கும். இந்த 26 பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர்ல ஸ்டார்ட் ஆகுது. டிஎம்கே என்ற ஒரு கட்சி அடுத்த எலெக்ஷனுக்கு டெபாசிட் இல்லாம எங்க போகுதுன்னா அது நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் ஆரம்பம். இது இங்க நிர்வாகிகள் காலையிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு வாங்க. அவங்களுக்கும் என்னுடைய மாவட்ட சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து இந்த நிதி சம்பந்தமா வந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து மத்திய அரசு நிதி வந்து வழங்கல, எப்படி பாருங்க? ஆமாண்ணா, எந்த நிதி கொடுத்தாலும் அது மக்களுக்காக எடுத்துட்டு போய் சேர்த்து வராங்க டிஎம்கே வருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, உதாரணம் ஒசூர்ல இருக்குது இந்த ரோடு, நீங்க இப்போ கிட்டத்தட்ட ஜிஹெச்ல இருந்து வந்திருப்பீங்க, எப்படி எல்லாம் வந்திருப்பீங்க எனக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே நிஜமாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ரோடு மட்டுமா, சாலை வசதி இருந்தாலும் அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ஆனா சொத்து வரி என்ற ஒரு பேர்ல நிதி மட்டும் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால எந்த பண்டு கொடுத்தாலும் அது மக்களுக்கு போய் சேர போறதில்ல, சேரல. அதுக்காக அவங்களுடைய சொந்த பயன்படுத்த சொந்த செலவுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கட்சி வந்து ஏதோ ஓட்டுக்காக வந்த கட்சி கிடையாதுனா, இந்த தேசத்துக்கு இந்த கட்சி வேணும். இந்த தேசத்துக்கான கட்சி இது. பிஜேபி தானே எப்பவுமே ஓட்டுக்காகவே வேலை செய்யல, இந்த தேசத்துக்காக தர்மத்துக்காக தியாகம் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால நீங்களும் ஒத்துழைச்சு கொடுத்து இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கலாம்.